குறளும் பொருளும் அதிகாரம் 78 படைச்செருக்கு எனும் தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குறளும் பொருளும். வணக்கம் ஐயா. அதிகாரம் 78 படைச்செருக்கு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. திருக்குறள் வாழ்வியலை எடுத்து சோதும் நூல். மக்கள் தம் அக வாழ்வையும் புற வாழ்வையும் கூறும் நூல். இன்பமுடனும் இசைவுடனும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. பொருட்பால் அதிகாரம் 78 படைச்செருக்கு. படையின் பெருமிதம் என்ற பொருளில் அச்சொல் ஆளப்பட்டுள்ளது. பெருமிதம் பொருளில் செருக்கு எனும் சொல் பல குறட்பாக்களில் காணப்படுகிறது. படைச்செருக்கு அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். அதிகாரம் 78 படைச்செருக்கு. 771வது திருக்குறள். என்னை முன் நில்லன் மின் தெவ்வீர் பலர் என்ன முன்னின்று கல் நின்றவர். பகைவர்களே, எம் தலைவர் முன் நில்லாதீர்கள். அவரிடம் போரில் தோற்று இறந்து கல் நடப்பெற்றவர் பலர். 772. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. காட்டு முயலை குறித்தப்பாமல் எய்திய அம்பை விட யானை மேல் பட்டு தவறிய வேலினை கையில் ஏந்துதல் சிறந்தது. 773. பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஓராண்மை மற்று அதன் எஃகு. சிறந்த வீரம் என்பது பகைவர்க்கும் துன்பம் வந்தபோது அதனை தீர்க்க உதவும் தன்மையாகும். 774. கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும். தன் கையிலிருந்த வேலினை முதலில் வந்த யானை மீது எரிந்து விட்டு அடுத்து வரும் யானை மேல் எரிய தன் உடம்பில் தைத்திருக்கும் வேல் கிடைத்ததற்கு மகிழ்வான். 775. விழித்த கண் வேல் கொண்டு எரிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு. எதிரி வேல் எரியும் போது கண் இமைத்தால் கூட புறமிட்டு ஓடுவதற்கு சமமென்று வீரர் எண்ணுவர். 776. விழிப்புண் படாத நாள் எல்லாம் வழிக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து. வீரர்கள் உடலில் புண்படாத நாட்கள் பயனிலா நாட்களாக எண்ணுவர். 777. கழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நீர்த்து. புகழை விரும்பி உயிரை விரும்பாத வீரர் கடல் அணிவது அழகு தன்மையுடையது. 778. உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செரினும் சீர் குன்றல் இலர். போரை விரும்பி உயிரை விட அஞ்சாத வீரன் மீது அரசன் சினம் கொண்டாலும் அவர்கள் புகழ் குன்றாது. 779. இழைத்தது இகவாமை சாவாரை யாரே பிழைத்தது ஒருக்கிற்பவர். செய்த வஞ்சனத்திற்காக போரில் உயிர் விடுபவரை குறை கூறி இகழ்பவர் யார்? 780வது திருக்குறள். புறந்தார்கண் நீள்மர்க சாகிற்பின் சாக்காடு இறந்துகோன் தக்கது உடைத்து. தனக்கு செய்த நன்றிக்காக அரசர் கண்ணீர் விடும்படி சாவு கூடுமானால் அதுபோன்ற சாவை பிச்சை எடுத்தாவது பெற வேண்டும். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.
ஆமாம், குறளும் பொருளும் என்ற தலைப்பிலே சிறப்பாக தன்னுடைய பதிவை எடுத்து வந்திருந்தார் தக்கோலம் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க